இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. அந்த ஒளினா இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? இதில் அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாரு நேற்று பார்த்தோம். அந்த ஒளி அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளில் பிரகாசிக்கிறதுனா இருளான காரியங்கள், பாவத்தின் காரியங்கள், மனிதனுடைய பிரச்சனைகளின் காரியங்கள், கஷ்டமான துக்கமான துன்பமான வேலைகள், இதிலெல்லாம் அந்த ஒளி இயேசு கிறிஸ்துவாகிய ஒளி அந்த இருளே மறைந்து அங்கே ஒரு பிரகாசம் ஏற்படுகிறது. எப்படி ஒரு இருட்டான ஒரு ரூமில் ஒரு லைட் போட்ட உடனே ஒரு மெழுகுவர்த்தி கொண்டு போனோன்னு அந்த இருள் ஓடி போகுதோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையின் இருளான பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வரும்போது அதையெல்லாம் மாற்றப்படுகிறது, அதையெல்லாம் வெளிச்சமாக என்ன செய்து மாறுகிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த இருள் இந்த வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது, பற்றிக்கொள்ள முடியாது. இருள் ஓடி போய்விடும், விலகி போய்விடும். ஆண்டவர் அக்கினியின் நடுவில் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரையும் என்ன செஞ்சார், உயிர்ப்பித்தார். அக்கினியில் உயிர் கொடுத்து ஜீவன் கொடுத்து பாதுகாத்தார். அக்கினியை ஒரு பூ மலை மாதிரி ஆக்கிட்டார். அப்படிப்பட்ட தேவன் இருளான காரியங்கள், பிரச்சனையின் காரியங்கள், கஷ்டத்தின் காரியங்கள் வரும்போது அவரை நாம் நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு நம்ம விண்ணப்பம் பண்ணும்போது அவர் இருளிலே பிரகாசிக்கிற ஒளியை போன்று நம்முடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளில் இருள் இருக்கிறதோ அதையெல்லாம் மாற்றுகிறார், வெளிச்சமாக மாற்றுகிறார். இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. அந்த இருள் பற்றிக்கொள்ள முடியலை. அந்த வெளிச்சத்தை இருள் தோற்கடிக்க முடியாது. வெளிச்சம் இருளை தோற்கடித்து விடும். வெளிச்சம் வந்தோடனே இருள் ஓடி போய்விடும். ஆனால் இருள் வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது, அணைக்க முடியாது. இது நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வெளிச்சமாக, அவருடைய வசனத்தை வெளிச்சமாக நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எந்த பிரச்சனைகளோ, எந்த குழப்பங்களோ, எந்த தடைகளோ நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. எந்த இருளும் நம்மை பற்றிக்கொள்ள முடியாது. இருள், பாவத்தின் இருள், விக்கிரகாராதனையின் இருள் எதுவானாலும் நம்மை பற்றிக்கொள்ள முடியாது. மரணத்தின் இருள் எதுவுமே பற்றிக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக நம்மோடு இருக்கிறார். நானே ஜீவ ஒளி அப்படின்னு இருக்கிறார். அவர் ஜீவ ஒளியாக நமக்குள்ளே இருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். 2 கண்ணு தெரியாத பிறவி குருடன் என்ன செய்தார், பார்வை கிடைக்கும்படி செய்தார். அவர் அந்த வெளிச்சத்தை கொடுத்தார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற ஆண்டவர். இப்போவும் நம்ம உலகத்தில் நிறைய காரியங்களில் கண்ணு தெரியாமல் இருக்கிறோம். பிரகாசிக்கிற கண் இல்லாமல் கண் சொருகி போன குருடங்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சார்னா நம்மை பிரகாசிக்கிற கண்களுள்ளவராக மாற்றுகிறார். நன்மை எது தீமை எது என்று அறியும் பக்குவத்தை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்றுகிறார். நாம் அவரை ஏற்றுக்கொள்வோம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றிக்கொள்ளவில்லை. ஆமென்.